ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கருத்த கடலை குழம்பு தான் வச்சுருக்கோம். இந்த கடலை வந்து முளைக்கட்டின கடலை எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். அதே மாதிரி ஒரு சட்டி எடுத்து அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஆனால் நான் 1.25 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அது எல்லாமே வந்து வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா ஒரு ஜாரில் வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் ஊற்றி செய்கிறதுனால இந்த கடலைக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலா அடித்து வச்சுருக்க வறுத்து வச்சுருக்க பொடி வந்து அதில் போட்டுக்கலாம். போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே வந்து போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்த அந்த பேனில் வந்து நம்ம கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பெல்லாம் போட்டதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்த குழம்பு நல்ல ப்ரோட்டீன், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வெந்த கடலை நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் பார்த்திங்களா, தேங்காய், அதை வந்து இடத்துல ஊற்றிக்கலாம். தண்ணி அவ்வளோவா தேவையில்லாமல் நம்ம இந்த ஆப்பம், அதுக்கப்புறம் இடியாப்பம், அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு கொஞ்சம் கட்டி கிரேவியாக இருக்கட்டும். மற்றபடி நம்ம இட்லி இது மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். உப்பும் போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நல்லா கொதித்து வந்துருச்சு. கொதித்து வந்ததுக்கப்புறமா கடுகு தாளித்து அதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக வந்து நமக்கு இந்த குழம்பு வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்துருக்கேன். நம்ம வந்து இட்லிக்கு வேண்டி நீங்கள் மற்ற இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா கிரேவியாக எடுத்துக்கலாம். பாய்.